மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுக்கெல்லாம் சென்றுட்டு வந்து தமிழகத்துல கால் வைத்திருக்கிறார். அவர் முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். மோடி அவர்கள் சென்று நமது பலத்தை அங்கே காண்பித்ததனால்தான் நமது டாடியால முதலீடுகளை ஈர்க்க முடிகிறது. இதே மாதிரி இவங்க முன்னால் ஆட்சி செய்யும் பொழுது எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்தார்கள். இதற்கு முன்னால் சென்ற வெளிநாடுகளில் பெற்ற முதலீடுகளுக்கு எவ்வளவு முதலீடு தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தெளிவான கணக்கு கிடையாது. ஆக வெளிநாடு போறேன்னு சொல்றாங்க, முதலீடு வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறது, எவ்வளவு உண்மையிலேயே வெளிநாடு முதலீடு நமக்கு வந்திருக்கிறது என்பது நம்ம யாருக்குமே தெளிவு கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணியே இன்னும் வலுவில்லாம இருக்குது. வலுவில்லைன்னு சொல்ல முடியாது. அதிமுக கட்சியை உடைஞ்சிட்டு இருக்க இந்த கட்சியோட இல்ல, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறார்கள், வலுவான கூட்டணி தான். உட்கட்சியில சில பிரச்சனைகள் வந்தால் அந்த கட்சி அதை தீர்த்து கொள்ளும். ஆனா நான் கேட்கிறேன், நாங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், யாத்திரை நடத்தி இருக்கிறார்கள். அண்ணன் உங்க முன்னாலே நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று வாக்குச்சாவடியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பிறந்த நாளை 2 வாரம் சேவை தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் நான் கேட்கிறேன், நேற்றைய தினம் கூட்டம் போட்டாங்கல்ல, ஜிஎஸ்டி குறைவுனால ஒரு சாமானிய மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட இருக்கிறார்கள். ஒரு வார்த்தை ஜிஎஸ்டி குறைச்சதுனால சாமானிய மக்கள், ஏழை மக்கள் பாதுகாக்கப்பட இருக்கிறார்கள், ஒரு வார்த்தை சொன்னீங்களா? சொல்லல. ஆக இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஜிஎஸ்டி மூலமாக இன்று சாமானிய மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைய போகிறார்கள் என்பதை நீங்க ஒரு வார்த்தையான்னு சொல்லியிருக்கணும். ஆக உங்களது நோக்கம் அரசியலை தவிர மக்கள் நலன் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.